அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த குழம்பு நீங்கள் ட்ரை பண்ணதே இல்லைன்னா கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. காடை குழம்பு சூப்பராக சமைக்கலாமா? காடை வாஷ் பண்ணும்போது கடைசியாக கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா பிசைஞ்சு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. லைட்டான ஒரு ஸ்மெல் இருக்கும். மஞ்சத்தூள் போட்டிங்கன்னா அதுவும் போயிடும். பேனில் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஒரு 4 வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். கூடவே சால்ட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா 2 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு வாசனை போனதுக்கப்புறமா மசாலா சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் ஃபுல்லாக மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் சீரகத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 2 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் சேர்த்துருக்கேன். மசாலா வதங்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன். இந்த மசாலா நல்லா கொதித்து இந்த மாதிரி எண்ணெய் ஓரத்துலலாம் பிரிஞ்சு வரணும். அதுக்கப்புறமா கறி சேர்த்துக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்க காடை எல்லாத்தையுமே சேர்த்துட்டு அப்படியே மசாலா எல்லா பக்கமும் படுற மாதிரி கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம குழம்புக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அது சேர்த்துக்கலாம். எப்பயுமே சிக்கனை விட இது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் பிடிக்கும். ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்படியே கொதிச்சிட்டு இருக்கட்டும். அதுக்கு கேப்பில் இந்த அளவு தேங்காய், ஒரு 6 முந்திரி பருப்பு சேர்த்து அரைச்சி வச்சுக்கோங்க. ஓரளவு குழம்பு கொதிச்சதுக்கப்புறமா இதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க. நல்லா கறியெலாம் வெந்து குழம்புமே கொஞ்சம் சுண்டி வரும்போது அழகாக கொத்தமல்லி தழை போட்டு ஆஃப் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. இது வரைக்கும் ட்ரை பண்ணதே இல்லைன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஒயிட் ரைஸாக இருக்கட்டும், பலவு சாதமாக இருக்கட்டும், சப்பாத்திக்கெலாம் பர்ஃபெக்டான காம்போவாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.